நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. லாஸ்ட் வீடியோல அந்த 1956 அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பார்த்திருப்போம். நவம்பர் 1ஆம் தேதி எத்தனை மாநிலங்கள், 14 மாநிலங்கள் உருவாச்சு, 6 யூனியன் டெரிட்டரியா உருவாச்சு இந்தியா அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1956க்கு அப்புறம், ஓகேவா, இப்போ இருக்கு இல்லையா 28 மாநிலம் 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, அது எப்படி உருவாகுது, ஓகேவா, அந்த 1956க்கு அப்புறம் மாநிலங்கள் எப்படி உருவாகுது, அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன, ஓகேவா, அதனுடைய எந்த மாநிலத்திலிருந்து எந்த மாநிலம் உருவாகுது, இது எல்லாமே நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? 1956ல வந்து 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரி அவங்க பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் 56க்கு அப்புறம் எப்படி இப்ப 28 மாநிலங்கள் 8 யூனியன் டெரிட்டரிகள் இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? 1956 அவங்க பிரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து பாருங்க 1960ல குஜராத் என்ற மாநிலம் புதுசாக உருவாகுது. எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா பாம்பே மாகாணம் அப்படின்னு ஒரு மாநிலம் இல்லையா, அதுல இருந்து தான் என்ன செய்றாங்க, குஜராத் அப்படிங்கிற தனி மாநிலத்தை உருவாக்குறாங்க. இது 15வது மாநிலம். டோட்டலா 14 மாநிலம் அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. குஜராத் அப்படிங்கிறது 15வது மாநிலமா உருவாகுது. சரி, ஏன் குஜராத் பிரிது அப்படின்னு பார்த்தோம்னா 1960ல, ஓகேவா, குஜராத் அப்படிங்கிறது 1960ல உருவான மாநிலம் தான். ஆக்சுவலா பாம்பே அப்படிங்கிறது இருமொழி மாநிலமா இருந்துச்சு. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது மராத்தி பேசும் மக்களும் என்ன செஞ்சிருந்தாங்க, பாம்பேல இருந்தாங்க. குஜராத்தி பேசுற மக்களும் என்ன செஞ்சிருந்தாங்க, பாம்பேல இருந்தாங்க. இப்போ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மராத்தி பேசுற மக்கள் எல்லாமே மகாராஷ்டிரா அப்படின்னு அவங்க பிரிச்சிடறாங்க. ஓகே, அந்த பம்பாய் மாகாணம் அப்படியே பேர் மாறுது, மகாராஷ்டிரா, ஓகே அப்படின்னு பிரிச்சிடறாங்க. அதே மாதிரி குஜராத்தி பேசுற மக்கள் என்ன செய்றாங்க, குஜராத் அப்படிங்கிற ஒரு மாநிலம் புதுசா உருவாக்குறாங்க. ஓகேவா? அப்போ பம்பாய் மாகாணம் ரெண்டா பிரியுது, ஒன்னு மகாராஷ்டிரா, இன்னொன்னு குஜராத் அப்படிங்கிறது. மராத்தி பேசக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த மகாராஷ்டிரா, குஜராத்தி மொழி பேசுற மக்கள் எல்லாமே குஜராத் அப்படிங்கிற அந்த ரெண்டா அவங்க பிரிக்கிறாங்க. 1960 இந்தியாவுடைய 15வது மாநிலமா உருவாகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன், தாத்ரா அண்ட் நாகர்வேலி. இந்த தாத்ரா நாகர்வேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து போர்ச்சுகீஸ்ல கீழே இருந்தவங்க. ஓகேவா? 1954 வரைக்குமே போர்ச்சுகீஸ் கீழே தான் இவங்க தாத்ரா நாகர்வேலி இருக்காங்க. போர்ச்சுகீஸ் தான் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா ஆட்சி செய்றாங்க. இப்போ 1954ல போர்ச்சுகீஸ் இவங்களுக்கு விடுதலை கொடுத்துறாங்க, தாத்ரா நாகர்வேலிக்கு விடுதலை கொடுத்துறாங்க. அவங்க கிளம்பிடுறாங்க. 1961 வரைக்கும் இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கு. ஓகேவா? ஆனா என்ன செய்றாங்க, இந்தியாவோட இணையில 1961ல தான் என்ன செய்யுது, இந்தியாவோட இணையுது 10வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகேவா? 10th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1961 மூலமா தாத்ரா நாகர்வேலி என்ன செய்யுது அப்படின்னா இந்தியாவோட இணையுது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், பெர்பாரி யூனியன் வழக்குல என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ஒரு நாட்டை வந்து ஒரு பகுதியை வந்து வேற நாட்டுக்கு கொடுக்குறோமோ இல்ல வேற நாட்டுல இருந்து நம்ம வாங்கினாலுமே கண்டிப்பா என்ன செய்யணும், கான்ஸ்டிடியூஷனல் அந்த அமெண்ட்மென்ட் ஆக்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த அரசியலமைப்பு திருத்தம் பண்ணணும். அதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது 10வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1961ல பண்ணி தாத்ரா நாகர்வேலியை இந்தியாவோட இணைக்கிறாங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பாருங்க, கோவா, டையூ, டாமன். ஓகேவா? டாமன் அண்ட் டையூ, கோவா. இத பாருங்களேன், கோவா, டாமன் மற்றும் டையூ ஆகியவை போர்ச்சுகீசியர்களிடம் இருந்தது. இதுவும் என்ன அப்படின்னா ஒரு போர்ச்சுகீஸ் பகுதி தான். 1961ல என்ன செய்றாங்க, போலீஸ் ஆக்ஷன். ஓகேவா? அங்க போய் ஆர்மி அறிக்கை என்ன செய்றாங்க, அத கோவாவையும் டாமன் அண்ட் டையூயும் கைப்பற்றாங்க. பாருங்க, கோவா, டாமன் மற்றும் டையூ ஆகியவை போர்ச்சுகீசியர்களிடம் இருந்தது. 1961ல் போலீஸ் நடவடிக்கை, அந்த ஹைதராபாத் எப்படி ஆபரேஷன் போலோ பார்த்திருப்போம் இல்லையா, அந்த போலீஸ் ஆக்ஷன் மூலமா கைப்பற்றினாங்க இல்லையா, அதே மாதிரி தான் என்ன செய்றாங்க, கோவா, டாமன் டையூயும் கைப்பற்றாங்க. 12வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகேவா? இது வரைக்கும் இந்தியாவில் இல்லாததான், கோவாவும் டாமனும் டையும் இந்தியாவோட இல்லாததான். அதனால என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க அரசியலமைப்பு திருத்தம் பண்றாங்க. எந்த திருத்தம்? 12வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1962 மூலம் அவை யூனியன் பிரதேசங்களாக மாற்ற. பின்னாடி கோவாவை பார்த்தோம் அப்படின்னா மாநிலமா மாறும், அது பின்னாடி பார்ப்போம். இப்ப 12வது அரசு சட்ட திருத்தம் மூலியமாக என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க கோவாவையும் டையையும் டாமன். ஓகேவா? ஆக்சுவலா டாமன் டையும் தாத்ரா நகரும் பின்னாடி ஒன்னா இணைப்பாங்க. 2020ல ஒன்னா ஒரே யூனியன் டெரிட்டரி அவங்க இணைச்சிருவாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன், புதுச்சேரி. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இவங்க பிரெஞ்சு கீழே இருந்தவங்க. ஓகேவா? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிரெஞ்சு கீழே இருந்தவங்க. இந்த புதுச்சேரி அப்படிங்கிறது எதெல்லாம் இணைச்சது அப்படின்னா புதுச்சேரியும் இருக்கும், காரைக்கால், மாஹி, ஏனா. ஓகேவா? மாஹி, ஏனா இந்த நாலுமே இணைஞ்சது தான் புதுச்சேரி. ஆக்சுவலா புதுச்சேரி அப்படிங்கிறது சிங்கிள், அந்த ஒரே ஒரு இதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பாண்டிச்சேரி அப்படிங்கிறது அந்த ஒரு ஏரியா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி இல்லை, காரைக்காலும் அதுக்குள்ள தான் இருக்கு, மாஹியும் ஏனாமும் எல்லாமே சேர்ந்தது தான் புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரெஞ்சு கீழே தான் இருந்துச்சு. 1954 வரைக்குமே என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, பிரெஞ்சு கீழே தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, புதுச்சேரி 1954 பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவிடம் ஒப்படைத்தனர். பின்னர் 14வது அரசியலமைப்பு திருத்தம், ஆல்ரெடி ஒரு பிரெஞ்சு குடியரசு கீழே தான் புதுச்சேரி இருக்கு. இந்தியாவோட இணையணும் அப்படின்னா கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணணும். அதான் பண்ணியிருக்காங்க. 14வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் 1962ல் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. ஓகேவா? 54ல கொடுத்துட்டாங்களே சார், ஏன் 62 வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன செய்றாங்க பாருங்க, 1962ல் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. அதுவரையில் புதுச்சேரி கையகப்படுத்தப்பட்ட பிரதேசமாக
நிர்வகிக்கப்பட்டது. ஓகேவா, அது வரைக்கும் சும்மா அவங்க என்ன செய்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்க்குறாங்க. ஒரு அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாருங்க, அக்யூர்ட் டெரிட்டரி. ஓகே, ஒரு கையகப்படுத்தப்பட்ட தேசம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ் எதுவுமே கொடுக்காம. ஸ்டேட்டஸ் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1962 தான் கொடுக்குறாங்க. யூனியன் டெரிட்டரியா கொடுக்குறாங்க. இப்போ வரைக்குமே அது யூனியன் டெரிட்டரியா இருக்கு. புதுச்சேரி ஆரம்பத்தில் பாண்டிச்சேரி அப்படின்னு இருக்கும், பின்னாடி பேர் மாற்றுவாங்க புதுச்சேரி. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்களேன், நாகாலாந்து. ஓகேவா, 1963ஆம் ஆண்டில் நாகா மலைகள் மற்றும் துவன்சாங் பகுதியை அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து பிரித்து, ஓகேவா, அஸ்ஸாம்ல இருந்து என்ன செய்றாங்க, பிரிச்சு இந்த 1963ல என்ன செய்றாங்க, நாகாலாந்து அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாகாக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, நாகாக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இயக்கத்தின் பேரால நாகாலாந்து அப்படிங்கிற ஒரு நாடு, ஆக்சுவலா அவங்க ஒரு நாடே கேட்பாங்க, அது மாநிலமா அவங்க மாத்துறாங்க. ஓகேவா, நாகாக்களின் இயக்கத்தை திருப்திப்படுத்த இது செய்யப்பட்டது. நாகாலாந்துக்கு இந்திய ஒன்றியத்தின் 16வது மாநிலம். ஆக்சுவலா இது எல்லாமே பார்த்துக்கோங்க, புதுச்சேரியா இருக்கட்டும், கோவா டாமன் டைவா இருக்கட்டும், தாத்ரா நாகர் ஹவேலியா இருக்கட்டும், எல்லாமே யூனியன் டெரிட்டரி தான். இது குஜராத் மட்டும் தான் 15ன்னு பார்த்திருக்கோம். இப்போ 16வது மாநிலம் என்ன இருக்கு அப்படின்னா நாகாலாந்து தான். ஓகேவா, 16வது மாநிலமா நாகாலாந்து உருவாகுது. 1963ல உருவாகுது. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன், ஹரியானா, சண்டிகர். ஓகேவா, 1966ல என்ன செய்றாங்க அப்படின்னா பஞ்சாப்ல இருந்து ஹரியானா பிரியுது. எதனால பிரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குஜராத் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான். ஓகே, இந்த பஞ்சாப்ல பஞ்சாபி மொழி பேசுற மக்களும் இருக்காங்க, ஹிந்தி மொழி பேசுற மக்களும் இருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கிற அகாலித்தளம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. ஓகேவா, அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, பஞ்சாப் மொழி பேசுற மக்களுக்கு மட்டும் எனக்கு தனிநாடு வேணும், தனி மாநிலம் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா போராட்டம் வெடிக்குது. அவங்களும் பிரிக்கிறாங்க. ஓகேவா, பஞ்சாபி மொழி பேசுற மக்களுக்காண்டி பஞ்சாப் அப்படின்னு பிரிச்சுட்டு, ஹிந்தி மொழி பேசுற மக்களுக்காண்டி என்ன செய்றாங்க அப்படின்னா ஹரியானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை அவங்க உருவாக்குறாங்க. அது 17வது மாநிலமா உருவாகுது. ஹரியானா எப்போ அப்படின்னா 1966 ஹிந்தி மொழி பேசுற மக்களுக்காண்டி ஹரியானா பஞ்சாப்ல இருந்து வெளியில வருது. ஓகேவா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சண்டிகர் இருக்கு இல்லையா, இந்த சண்டிகர் வந்து பஞ்சாப்ல தான் இருக்கு. ஓகேவா, அப்போ என்ன செய்றாங்க, பிரிக்கும் போது ஹரியானா சண்டிகர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் தலைநகரமா சண்டிகர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பஞ்சாப்லயும் இருக்க வேணாம், ஹரியானாலும் இருக்க வேணாம், சண்டிகர் வந்து ஒரு பொது தலைநகரமா இருக்கட்டும். அதை வந்து யூனியன் டெரிட்டரியா அவங்க மாத்துறாங்க. ஓகேவா, யூனியன் டெரிட்டரியா அவங்க மாத்துறாங்க. 1966 பஞ்சாப் மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு இந்திய ஒன்றியத்தின் 17வது மாநிலமாக ஹரியானாவையும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தையும் உருவாக்கியது. ஓகேவா, இதுதான் ஹரியானா வந்த கதை. ஓகேவா, ஓகே, இப்போ பஞ்சாப்ல இருந்து ஹரியானாவை பிரிக்கும் போது சில மலைவாழ் பகுதிகளும் இருக்கு. ஓகேவா, அந்த மலைவாழ் பகுதியும் என்ன செய்றாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. இந்த மலைவாழ் பகுதிகளெல்லாம் பிரிச்சு என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கு. ஓகேவா, அந்த ஹிமாச்சல பிரதேசம் அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கு. இந்த மலை எல்லாமே சேர்ந்து என்ன செய்றாங்க, ஹிமாச்சல பிரதேசத்தோட இணைச்சிடுறாங்க. புதுசா ஹிமாச்சல பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தையும் அவங்க உருவாக்குறாங்க. இது வரைக்கும் யூனியன் டெரிட்டரியா இருந்தது. ஓகேவா, 1971 ஹிமாச்சல பிரதேசம் யூனியன் பிரதேசத்திலிருந்து இந்திய ஒன்றியத்தின் 18வது மாநிலமாக உருவானது. ஆக்சுவலா அந்த 6 யூனியன் டெரிட்டரி ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம் இல்லையா, அதுல ஹிமாச்சல பிரதேசமும் ஒண்ணு. ஹிமாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது பஞ்சாப் பிரிக்கும் போது சில பகுதிகளையும் ஹிமாச்சல பிரதேசத்தோட இணைச்சிட்டாங்க. அதனால அதனுடைய பரப்பளவு பெருசாகுது. ஒரு மாநில அந்தஸ்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹிமாச்சல பிரதேசம் 1971 18வது மாநிலமா உருவாகுது. நெக்ஸ்ட் பாருங்களேன், மணிப்பூர், திரிபுரா அண்ட் மேகாலயா. ஓகேவா, 1972ல மணிப்பூரும் திரிபுராவும் ஆல்ரெடி யூனியன் டெரிட்டரியா இந்தியாவில் இருக்கும். அதை மாநிலமா அவங்க மாத்துறாங்க. 19வது மாநிலமாக மணிப்பூரும் 20வது மாநிலமா திரிபுராவும் இருக்கு. இந்த மேகாலயா அப்படிங்கிறது அஸ்ஸாமுடைய துணை மாநிலமா இருக்கும். ஓகேவா, துணை மாநிலமா இந்த மேகாலயா இருக்கும். அதையும் என்ன செய்றாங்க அப்படின்னா தனியா ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. 21வது மாநிலமா எது வருது அப்படின்னா மேகாலயா இருக்கு. 1972 இந்த மூணுமே என்ன செய்றாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியில இருந்து மாநிலமா மாத்துறாங்க. மேகாலயா மட்டும் துணை மாநிலமா அஸ்ஸாமோட இருக்கும். அதை என்ன செய்றாங்க அப்படின்னா தனி மாநிலமா அவங்க மாத்துறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சிக்கிமை பொறுத்த வரைக்கும் 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ அவங்க ஒரு சுதேச மன்னர்களா இருந்தாங்க. அவங்க என்ன செய்றாங்க, இந்தியாவோடையும் சேரல, பாகிஸ்தானோடையும் சேரல, தனியா அவங்க ஆட்சி செய்றாங்க. பட் அவங்களுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஓகே, வெளியுறவா இருக்கட்டும், டிஃபென்ஸ் பாதுகாப்பா இருக்கட்டும், அது போக கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பா இருக்கட்டும், இந்த மூணை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, முக்கியமான அந்த 3 துறைகளை மட்டும் இந்தியா பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த சிக்கிம் அப்படிங்கிறது சைனா பார்டர்ல இருக்கும். ஓகேவா, சைனா பார்டர்ல தான் இந்த சிக்கிம் இருக்கும். அதனால சைனா அவங்க வந்து ஈஸியா உள்ள வந்துடக்கூடாது, இல்ல அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மூணையும் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா இந்தியா பார்த்துட்டு இருந்துச்சு. பட் உள்ள ஆட்சி வந்து பார்த்தோம்னா இந்தியா ஆட்சி செய்யாம யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னா அந்த சோக்கியால் அப்படிங்கிற மன்னர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். 1974ல 35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து சிக்கிமை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு அசோசியேட் ஸ்டேட்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இந்தியாவோட ஒரு சேர்ந்த ஒரு மாநிலமா, பட் மாநில அந்தஸ்து கொடுக்காம என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு அசோசியேட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு நிலைமையா அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, 1974
35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். பட் என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கிறோம், ஓகே முழு மாநிலமாக இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வருஷமே 1975 36வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக சிக்கிம் அப்படிங்கிற மாநிலம் உருவாகுது. ஓகேவா? அப்போ சிக்கிம் வந்து 1975 வரைக்கும் இந்தியாவிலே கிடையாது. ஓகேவா? அது சோக்கியால் அப்படிங்கிற ஒரு மன்னரின் கீழே இருந்ததான் அந்த சிக்கிம். 1975 வரைக்கும் இந்தியாவில் கிடையாது. 75ல் இந்தியாவோட சேருது. அப்போ வெளியிலேருந்து ஒரு மாநிலம் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கணும். அது 36வது சட்ட திருத்தம். ஓகேவா? 35வது அப்படிங்கிறது சிக்கிம் வந்து ஒரு அசோசியேட் ஸ்டேட்டாக உருவாகுது. ஆனால் 36 வந்து இந்தியாவோட சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக அவங்க உருவாக்குறாங்க. ஓகேவா? 22வது ஸ்டேட்டா சிக்கிம் உருவாகுது. 1975ல் உருவாகுது. ஓகேவா? ஆக்சுவலாக சிக்கிமை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஆர்டிக்கலே சேர்த்திருப்பாங்க. அந்த 35வது சட்ட திருத்தம் சொன்னாலே 1974 அந்த 2A ஆர்டிக்கல் 2A நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்டேட்டாக இருக்கும், இல்லை யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். புதுசாக 2A அப்படிங்கிற கொண்டு வந்து அசோசியேட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேட்டஸை இந்த சிக்கிம் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல் 2A. ஓகேவா? அதுக்கு அடுத்த வருஷமே 75ல் அந்த 2A நீக்குவாங்க, ரிப்பீல் பண்ணிடுவாங்க, 2A நீக்கிடுவாங்க. இதுதான் சிக்கிம் கொண்டு வந்த வரலாறு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன், மிசோரம் அண்ட் அருணாச்சல பிரதேசம். சிக்கிமை உருவாக்குனவனே என்ன செய்யறாங்க அப்படின்னா மிசோரம் அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிற 2 யூனியன் டெரிட்டரியை சிக்கிம்ல இருந்து கொண்டு வராங்க. ஓகேவா? 1975ல் சிக்கிம் உருவாகுது. அதுக்கு அடுத்து அப்பமே மிசோரத்தையும் அருணாச்சல பிரதேசையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிக்கிம்ல இருந்து வெளியில கொண்டு வராங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிசோரம் அருணாச்சல பிரதேசம் பாருங்க, 1987ல் தான் என்ன செய்யறாங்க, மிசோரம் அருணாச்சல பிரதேசம் நமக்கு யூனியன் டெரிட்டரியா இருந்தது தெரியும். ஓகேவா? ஏன்னா இப்பதான் உருவாக்குறாங்க. 75ல் மிசோரமும் அருணாச்சல பிரதேசம் வெளியில வருது. ஓகேவா? அது 1987ல் 23வது மாநிலமாக மிசோரத்தையும் 24வது மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க மாநில அந்தஸ்து அவங்க கொடுக்குறாங்க. 25வது மாநிலமா கோவா உருவாது. ஆல்ரெடி யூனியன் டெரிட்டரியா கோவா இருந்துச்சு இல்லையா, அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா கோவா வந்து தனி மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஓகேவா? 1987ல். ஓகேவா? இப்போ மூணுமே யூனியன் டெரிட்டரியா இருந்து மாநிலமா கன்வெர்ட் ஆனதா 1987, 23, 24, 25. இதுல 25வது மாநிலம் எது அப்படின்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. 25வது மாநிலமா எது உருவாக்கப்பட்டது, இல்ல 25வது மாநிலமா கோவா உருவாச்சு எப்போது அப்படின்னு அடிக்கடி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஏரியா இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த மூணு முக்கியம், அதே போக இந்த மூணு முக்கியம், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், இந்த மூணும் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். இது 2000 1987க்கு அடுத்து ஒரு திருத்தமும் இல்லை. 2000 வருஷம் தான் என்ன செய்யறாங்க, அடுத்த அவங்க மாநிலங்கள் மறுசீரமைப்பு பண்றாங்க. 26வது மாநிலமா எது உருவாகுது அப்படின்னா சத்தீஸ்கர் உருவாகுது. ஓகே, 26வது மாநிலமா சத்தீஸ்கர் உருவாகுது. மத்திய பிரதேசத்துல இருந்து வெளியில வருது. ஓகே, மத்திய பிரதேசம் அப்படின்னு பெருசுதான். ஓகேவா? அதுல இருந்து என்ன செய்யறாங்க, சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்குறாங்க. 26வது மாநிலம். உத்தரப்பிரதேசல இருந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தை 27வது மாநிலமா உருவாங்க. ஓகே, யூபில இருந்து உத்தரகாண்ட் மாநிலம் உருவாகுது, 27வது மாநிலம். அதே மாதிரி பீகார்ல இருந்து எது வருதுன்னு பாருங்க, ஜார்க்கண்ட் வெளியில வருது, 28வது மாநிலம். ஓகேவா? 2000ல. ஓகேவா? இன் 2000ல. ஓகேவா? அப்போ 3 மாநிலம் 3 ஸ்டேட்ல இருந்து ஒரே இதுல வெளியில வருது. ஓகேவா? 2000ல தான் வெளியில வருது. 26, 27, 28. ஓகேவா? அதுக்கடுத்து 29வது மாநிலமா எது வருதுன்னு பாருங்க, தெலுங்கானா. ஓகேவா? இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆந்திரால இருந்து என்ன செய்யறாங்க, தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே தெலுங்கு பேசும் மக்கள் தான். ஓகேவா? ரெண்டுமே தெலுங்கு பேசும் மக்கள் தான். ஆனால் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் அப்படிங்கிற தனி நிசாம் கீழே இருந்திருக்கும், அது தனி தான். ஓகேவா? நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தோம் படிச்சிருந்தோம் அப்படின்னா ஹைதராபாத் அப்படிங்கிறது தனியாக வந்து தெலுங்கு பேசும் மக்கள் தான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆந்திராவும் சரி தெலுங்கானாவும் சரி ரெண்டுமே தெலுங்கு பேசும் மக்கள் தான். பட் ஹைதராபாத் அப்படின்னா அவங்க தனியாக வந்து என்ன செய்கிறாங்க, தனியாகவே இருக்காங்க. ஓகேவா? தெலுங்கு பேசும் மக்கள் இருந்தாலுமே அவங்க தனி மாநிலத்தில் அவங்க கேட்குறாங்க. அதனால ஹைதராபாத்தை ஒரு சென்டராக வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஆந்திராலேருந்து பிரியுது. 2014 என்ன செய்கிறாங்க, ஆந்திராலேருந்து தெலுங்கானா பிரியுது. ஓகேவா? 29வது மாநிலமா தெலுங்கானா உருவாகுது. அப்போ 28 மாநிலம் தான் சார் இப்போ இருக்கு. எப்படி 29 மாநிலம், 29வது மாநிலம் தெலுங்கானா எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஜம்மு காஷ்மீர் ஒன்று இருந்துச்சு இல்லையா, இது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் மேக்ஸிமம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மாநிலத்திலிருந்து தூக்கிட்டு யூனியன் டெரிட்டரியா அதை மாற்றிருப்பாங்க. 2019 அதை மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று லடாக் அப்படிங்கிற 2 யூனியன் டெரிட்டரியா அவங்க பிரிச்சிருப்பாங்க. 2019 ஆகஸ்ட் 5 என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த ஆர்டிகல் 370 ரீபீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 370 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு தனியாக அவங்களுக்கு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்பாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். இப்போ தான் ரீசெண்டாக எலெக்ஷனும் முடிஞ்சிருக்கும். இது 2019 மாற்றிருப்பாங்க. அப்போ இப்போ எத்தனை மாநிலம் இருக்கு அப்படின்னா 28 மாநிலம் 8 யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக 28 மாநிலமும் 8 யூனியன் டெரிட்டரியும் இருக்கு. ஓகேவா?
சரி, இதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் ஆஃப் நேம்ஸ். ஓகேவா, நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றிருப்பாங்க. அது மாதிரி வேற என்ன பண்ணியிருக்காங்க அது பார்க்குறோம். பாருங்க, யுனைடெட் ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஐக்கிய மாகாணங்கள் அப்படிங்கிறத என்ன மாத்துறாங்கன்னு பாருங்க. உத்தரப்பிரதேசம் யூபி, உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு மாத்துறாங்க. யுனைடெட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு இருக்கே ஐக்கிய மாகாணம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதை என்ன செஞ்சிருக்காங்க 1950ல ரீநேம் பண்றாங்க, பேர் மாத்துறாங்க, உத்தரப்பிரதேசம் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் 1969 மெட்ராஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு அவங்க பேர் மாத்துறாங்க. மதராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை தமிழ்நாடு அப்படின்னு அவங்க பேர் மாத்துறாங்க. நெக்ஸ்ட் 1973 மைசூர் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருந்துச்சு, அதை வந்து கர்நாடகா அப்படின்னு பேர் மாத்துறாங்க. ஓகேவா, மைசூர் அப்படிங்கிற அந்த நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1956ல மைசூர் தான் இருந்திருக்கும், நம்ம இது மதராஸ் மாகாணம் தான் இருந்திருக்கும். ஓகேவா, 1956ல அந்த 14 மாநிலங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுல பார்த்தோம் அப்படின்னா மைசூர் மெட்ராஸ் தான் இருந்திருக்கும். இப்போ மைசூரை கர்நாடகா அப்படின்னு மாத்திருக்காங்க, 1973லயே மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் அதே 1973ல இந்த லக்கத்தீவு, மினிக்காய், அமனி தீவுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து ஒரே பேரா லட்சத்தீப் அப்படின்னு மாத்திட்டாங்க. 1973ல தான் அதுவும் பண்ணியிருக்காங்க. லக்கத்தீவு, மினிக்காய் தீவுகள், அமனி தீவுகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மூணையும் சேர்த்து ஒரே பேரா லட்சத்தீப் அப்படின்னு 1973ல அவங்க மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 92ல யூனியன் தெரிஞ்சிருக்கும் டெல்லி. ஓகேவா, அந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஓகேவா, இது என்ன செய்றாங்க அப்படின்னா தி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு அவங்க மாத்துறாங்க. ஓகேவா, எப்படி இருக்கு யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, டெல்லின்னு இருக்கிறத நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு அவங்க மாத்துறாங்க. ஓகேவா, சரி, இது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. 69வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991ல மாத்துறாங்க. 2006ல உத்தராஞ்சல் அப்படிங்கிறத உத்தரகாண்ட் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. 2006ல உத்தராஞ்சல் அப்படிங்கிறத உத்தரகாண்ட் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. நெக்ஸ்ட் 2006ல பாண்டிச்சேரி அப்படிங்கிறத புதுச்சேரி அப்படின்னு அவங்க மாத்துறாங்க. 2006 பாண்டிச்சேரி புதுச்சேரி அப்படின்னு அவங்க பேர் மாத்துறாங்க. நெக்ஸ்ட் கடைசியா 2011ல ஒரிசா அப்படிங்கிறத ஒடிசா அப்படின்னு மாத்துறாங்க. ஒரிசா இருந்தத அந்த மாநிலத்தை ஒடிசா அப்படின்னு அவங்க பேர் மாத்துறாங்க. ஓகேவா, சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா கேரளா இருக்கு இல்லையா, கேரளா அதை என்ன செய்ய போறாங்க, கேரளம் அப்படின்னு அவங்க பேர் மாற்ற போறாங்க. அதை அவங்களுடைய சட்டமன்றத்தில் மசோதாவா அவங்க நிறைவேற்றிருக்காங்க. கூடிய சீக்கிரமா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கேரளாவை கேரளம் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சிருவாங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.